கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டதாக. நம்ம சங்கீதம் 68 பார்த்துட்டு இருந்தோம். 68ல் என்னென்னா, தேவன் தனிமையானவர்களுக்கு யாரெல்லாம் தனிமையாக இருக்காங்களோ அவங்களுக்கு வீட்டு வாசலாம் ஏற்படுத்துவார், கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார், திக்கிட்ட பிள்ளைகளுக்கு தகப்பனாக இருக்கார், விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறமாக இருக்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்முடைய ஜனங்களுக்கு ஒன்று அவாந்திர வெளியில் என்ன செஞ்சு நடந்து வந்தீர். அந்த சமயத்தில் என்ன செய்யுது, பூமியெல்லாம் என்ன செஞ்சு அங்கிருந்துச்சு. தேவனால் உமக்கு முன்பாக வானம் கூட என்ன செய்து பொழிந்தது. இஸ்ரேல் தேவனாயிருக்கிற தேவனுக்கு முன்பாக சீனாய் மலையை அசைந்தது. தேவனே சம்பூர்ண மலையை என்ன செஞ்சீர், எங்கள் தேசத்தில் பெய்ய பண்ணினேர், இழைத்து போன உமது சுதந்திரத்தை திடப்படுத்தினேன்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறாரு, பாடுறாரு. தாவீதுன்னு பாட்டுது. அதில் வச்சுருந்தார், மந்தை என்ன செய்யுது அங்கே தங்கிருந்துச்சு. எங்கே கர்த்தர் என்ன செஞ்சார், சம்பூர்ண மலையை என்ன செய்கிறாரு பெய்ய பண்ணும்போது அந்த சுதந்திரம் கூட என்ன செய்யுது, மழை இல்லாதபடிக்கு எப்படி இழைத்து போய் இருக்குமோ அதை மழை பெய்ய பண்ணும்போது அந்த சுதந்திரம் நினச்சது ஒரு திடமாக இருந்துச்சான். அதனால் மந்தையும் என்ன செஞ்சுன்னா அந்த இடத்துல தங்கிருந்துச்சு. ஏன்னா மழை இருந்து செடி புல் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன செய்யும், மந்தைகள் என்ன செய்யும் இருக்கும், தங்கி இருக்க முடியும். மழை புல் இல்லாத இடங்களெல்லாம் மந்தை என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. அதனால் நீர் சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணும்போது இழைத்து போன சுதந்திரத்தை என்ன செஞ்சு திடப்படுத்தினால மந்தை அதில் என்ன செஞ்சிச்சு, தங்கி இருந்துச்சு. தேவனே உம்முடைய தயையினால நீர் என்ன செஞ்சீர், ஏழைகளை நினைச்சிறீர், பராமரிக்கிறீர். ஆண்டவர் என்ன செஞ்சார், வசனம் தந்தார், அதை பிரசித்தப்படுத்துகிற கூட்டம் நினைச்சது மிகுதி. அதனால் சேனைகளின் ராஜாக்கள் தத்தளித்து என்ன செஞ்சாங்க, ஓடினாங்க. சேனை ராஜாக்கள் தத்தளித்து ஓடினாங்க. வீட்டில் இந்த ஸ்திரீயானவர் என்ன செஞ்சாலாம், கொள்ளை போற என்ன செஞ்சாலாம், பங்கிட்டாலாம். அதான் கற்று சொல்கிறாரு, எப்படி ஸ்திரீ ராஜாக்கள் பயந்து ஓடுறாங்க, ஆனால் ஸ்திரீ என்ன செய்யற வீட்டிலிருந்து பொருளை பங்கிட்டான்னு சொல்லி பார்க்குறோம். அதான் சொல்கிறார், நீங்கள் அடுப்பு நடியில் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெளியால் அலங்கரிக்கப்பட்ட சிறகுகள் போலவும் பசுமுன் நிறமாகி அதன் இறகுகளின் சாயலாம் இருக்கிறீங்கிறார். யார், பெண்களை ஸ்திரீயானவளை என்ன செய்கிறாரு, நம்ம ஸ்திரீக்கு வேலை என்னது, அடுப்பு நடியில் சமையல் பண்ணுற வேலை தான். அதனால தான் அடுப்பு நடியில் நீங்கள் கிடந்தவர்களாக இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட பிராயம் நினைச்சதும் ஒயிட் கலர் இருக்கும், வெள்ளி நினைச்சது ஒயிட் கலர் இருக்குது. அதனால வெள்ளையால் அலங்கப்பட்ட பிராசிரர்கள் போலவும் பசுமுன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் நீங்கள் நினைச்சிருங்க இறக்குறீங்க அப்படிங்கிறாரு. சர்வ வல்லவர் நினைச்சாரு, அந்த தேசத்துல ராஜாக்கள் எல்லாம் சிதறடிக்கும் போது சல்மோன் மலையில் உறைந்த மலையை போல என்ன செஞ்சுட்டான், அது வெண்மையாயிட்டான். சல்மோன் மலையில் உறைந்த மலையை போல் வெண்மையாயிட்டான் ராஜாக்களை சிதறடிக்கும் போது. அப்போ தேவ பர்வதம் என்ன செய்யுது, ஒரு பாசான் பர்வதை போல இருந்துச்சான். பாசான் பர்வதம் ஒரு உயர்ந்த சிகரம் உள்ளதா இருந்துச்சான். தேவ பர்வதம் பாசான் பர்வதம் போல் இருக்கு. பாசான் பர்வதம் உயர்ந்த சிகரம் உள்ளதா இருக்கான். உயர்ந்த சிகரம் பர்வதங்களை போல இருந்து ஏன் நீங்க துள்ளுறீங்கன்னு சொல்லி கேட்குறாரு. இந்த பருவத்தில் வாசமா இருக்க தேவன் என்ன செஞ்சார், விரும்பினாராம். எங்க உயர்ந்த சேரமுள்ள பருவத்துல தேவன் என்ன செஞ்சாரு, அங்க வாசமா இருக்க நினைச்சாரு, விரும்பினார். அதனால கர்த்தர் நினைச்சாரு, இதுல என்றைக்கு நினைச்சுவர உயர்ந்த சேரமுள்ள இடத்து கர்த்தர் நிச்சயமா நினைச்சுவர் என்றைக்கும் வாசமா இருப்பாரு சொல்றாரு. தேவனுடைய ரதங்கள் 10,000ங்களும் 1000 இருக்குதுதான். தேவனுடைய ரதத்துக்கு எண்ண முடியாது. அதனாலதான் 1000 எத்தனையோ 1000, 16 எத்தனையோ 16ங்களுமா நினைச்சுதான் தேவனுடைய சேனைகள் இருக்குதாம். ஆண்டவர் பரிசுத்த ஸ்தலமான சீனையில் இருந்தவனமா அவைகளுக்கு நினைச்சிறாராம் இருக்கிறாராம். தேவர் என்ன செஞ்சிருக்காரு, உன்னதத்துக்கு ஏறார். உன்னதம்னா பரலோகத்துக்கு ஏறி அங்கே யாரெல்லாம் சிறைப்பட்டிருக்காங்களோ சிறைப்பட்டவர்களெல்லாம் என்ன செஞ்சாரு, சிறையாக்கி கொண்டு போனேர்னா பரலோக ராஜ்யத்துக்கு எடுத்துகிற உன்னதத்துல இருந்து பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தமானவங்களெல்லாம் நினைச்சிடாரு கர்த்தர். அங்கே நம்மள நினைச்சிடாரு சிறைப்பிடித்து கொண்டு போன மாதிரி சொல்றார். ஏன்னா அது நம்ம நினைச்சிடறோம் அங்கே சுதந்திரமா அங்கே போய் அடிச்சிடறோம் இருக்கிறோம், ஒரு சிறை இருப்பில் அகப்பட்டது போல. ஏன்னா அங்கிருந்து நம்ம அதுக்கு அடிச்சு வர முடியும், அங்கே தான் இருக்க முடியும். பரலோக ராஜ்யத்துல என்றென்றைக்கும் நிலையான ராஜ்யம் நமக்கு அதுதான். அதுதான் அவர் சொல்றாரு, தேவனாய கர்த்தர் மனுஷருக்குள் எடுத்து வாசம்னு போட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் நீர் செஞ்சிரு வரங்களை பெற்று, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் நீர் செஞ்சிரு வரங்களை பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு. என்னாலும் ஆண்டவருக்கு என்னது சோத்திரம் உண்டாவதாகங்கிறார். இதுலையுமே தாவீது கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக சொல்றதுல நம்ம பார்த்துட்டே இருக்கிறோம். அதே போல தாவீது மாத்திரம் இல்லை, ஆதாமத்துல நம்ம பார்க்கும்போது எல்லாருமே என்ன செய்யறாங்க, ஆதாம் காலத்துலேருந்து எல்லாருமே என்ன செய்யறாங்க, கர்த்தருக்கு சோத்திரம் உண்டாவதாக இருந்தால் என்ன செய்யறாங்க, எல்லாருமே சொல்றாங்க கர்த்தருக்கு சோத்திரம் நம்ம செலுத்தணும். சோத்திரம் செலுத்தும் போது நம்ம சத்துக்கள் மத்தியில் என்ன செய்யறோம், நமக்கு விடுதலை கிடைக்கிறோம். நம்முடைய தேவன் என்ன செய்யறாரு, ரட்சிப்பை அருளுகிற தேவனாக இருக்கிறாரு. ஆனால்
கர்த்தரால் நினைச்சது மரணத்துக்கு நீங்க வழியில் உண்டு. நம்ம ஒரு வியாதியிலையோ இல்லைன்னா மரண தருவாயில இருந்தாலும் சொன்னால் கர்த்தரால் இடிச்சு முடியும், அந்த மரண தருவாயில நம்ம நினைச்ச முடியும், விடுவிக்க முடியும். அதனால் மெய்யாகவே தேவன் நம்முடைய சத்துருக்களின் சிரசு, மெய்யாக தேவன் எடுத்து நம்முடைய சத்துருக்களின் சிரசையும் தன் அக்கிரமங்களை துணிந்து நடக்கிற மயிரோட உச்சந்தலை வரான் உடைப்பாராம். தேவன் நிச்சயமாக நினைச்சுவாரு, சத்துருக்களின் சிரசை உடைப்பாரு, அக்கிரமங்களை துணிந்து நடக்கிற மயிரோட உச்சந்தலை நினைச்சுவாரு உடைப்பாராம். அதனால உன் கால்கள் சத்துருக்கள் ரத்தத்தில் என்ன செய்யும் பதியும்படியாகவும் உன் நாயில் நாவ அதை நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து நினைச்சுவேன் திரும்பி அழைத்து வருவேன்னு சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, சத்துருக்களை சிரசை நினைச்சாரு உடைப்பாரு. தன் அக்கிரமத்தினால துணிந்து நடக்கிறவர்களுடைய யாரெல்லாம் அக்கிரமத்தினால துணிந்து நடக்கிறாங்களோ, துணிந்து பாவம் செய்ய சொல்லுவாங்களோ, வேலைக்குனே துணிந்து முடிச்சு செய்வாங்க சொல்ல, இப்படி அக்கிரமத்தில் யார் துணிந்து நடக்கிறாங்களோ அவர்களுடைய மயிர் உள்ள உச்சந்தலைனா என்னது மயிர் இருக்கு, முடி இருக்கு, மயிர் தான் முடி. அதனால அந்த உச்சந்தலை உள்ள மயிர்களை எரிச்சுவாரு. அவர் துணிந்து நடக்கிறதுனால அது மயிரில் உச்சந்தலை எரிச்சுவாரு, உடைச்சிட்டு வரான். அடுத்தபடியாக நம்முடைய கால்கள் சத்துருக்களின் ரத்தத்தில் நிச்சயமா பதியும்படியாகவும் உன் நாய்களின் நாவும் அதை நிச்சயமா நக்கும்படியாகவும் என்னுடைய ஜனத்தை பாசானிலிருந்து நினைச்சுவேன் நான் திரும்ப அழைத்து வருவேங்கிறார். அந்த சமுத்திர ஆழங்களிலிருந்து திரும்ப நினைச்சுவேன் அழைத்து வருவேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன சொல்றாரு. ஆண்டவர் கர்த்தர் எல்லாமே ஒண்ணுதான். தேவனே உம்முடைய தயைகளை என்ன செஞ்சாங்க, உம்முடைய நடைகளை என்ன செஞ்சாங்க கண்டாங்க. என் தேவனும் என் ராஜாவும் பரிசுத்த ஸ்தலத்திலே நீ நடந்துற நடைகளையே கண்டாங்க. உங்களுடைய நடைகளை ஜனங்கள் கண்டாங்க. உங்களுடைய பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நடந்து வர நடைகளே என்ன செய்றாங்க ஜனங்கள் கண்டாங்க. முன்னாக பாடுறவர்களும் பின்னாக வீணைகளை வீசியிருக்கிறவர்களும் சுற்றிலும் தம்பூர் வாசிக்கிறவர்களும் என்ன செஞ்சாங்களாம், அவங்களும் நடந்து வராங்க. ஏன்னா கர்த்தர் உன்னதத்துல இருக்கிறாரு, அவரை சுற்றிலும் என்ன செய்றாங்க, முன்னாக பாடுறவங்க பின்னால வீணை வாசிகள் தம்பூர் வாசிகள் எல்லாரும் அவரை சுற்றி அடிச்சுவாங்களாம். கன்னிகைகள் முதற்கொண்டு நடந்து வருவாங்களாம். அதனால இஸ்ரவேல் ஊற்றுகளிலிருந்து தோன்றினவர்களே. இப்போ இஸ்ரவேல் ஊற்றுனா நம்ம யாரு, இஸ்ரவேல் யாக்கோபு வம்சத்திலிருந்து வந்தவங்க. யாக்கோபு மறுபேர் இஸ்ரவேல். அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் வம்சத்திலிருந்து நீங்கள் வந்தவர்களேங்கிறார். இஸ்ரவேல் வம்சம் என்றால் சவுல் கோத்திரம், சவுல்ல இருந்து வந்தது இஸ்ரவேல் கோத்திரம். எருசலேம் தான் இஸ்ரவேல். யூதா அப்படின்னா தாவீது. அதான் சொல்றாரு, இஸ்ரவேல் ஊற்றிலிருந்து வந்தவர்களே சபையில் நடுவே ஆண்டவர் தேவனை நீங்க என்ன செய்யுங்க, சோத்துறீங்க. ஆண்டவர் சபையின் நடுவில் நினைச்சுமா நம்ம இஸ்ரவேல் நடுவிலிருந்து வந்தவர்கள் துதிக்க சோத்திரிக்கணுமா. அங்கே அவர்கள் ஆளுகிற சின்ன பெண்ணியமேனா பெண்ணியமன் கோத்திரம் சிறிய கோத்திரம் ஆயிடுச்சு. அதனாலதான் சின்ன பெண்ணியமேனு சொல்றாப்புல. அந்த சின்ன பெண்ணியமன் கோத்திரம் யார் வந்தா, சவுல் ராஜா வந்துக்கிறார். அவர்கள் ஆளுகிற சின்ன பெண்ணியமேனும் யூதாவின் பிரபுக்களும் அவர்கள் கூட்டமும் செபுலோனின் பிரபுக்கள் நப்தலின் பிரபுக்களும் நினைச்சுதான் அந்த இதுல இருக்கிறாங்க உண்டா. அதனால உன் தேவர் உனக்கு என்ன செஞ்சாரு, பழத்தை கட்டளையிட்டார். தேவனே நீர் எங்கள் நிமித்த உண்டு பண்ணது என்ன செய்யும் எங்களுக்கு திடப்படுத்துங்கிறாரு. அதனால எருசலேமில் உள்ள உம்முடைய ஆலயத்தின் நிமித்தம், எருசலேமில் தான் எனது ஆலயம் இருக்கு. தாவீதுராஜாவுடைய மகன் சாலமோன் நினைச்சிருந்தாரு, எருசலேம் தான் ஆலயத்தை கட்டினாரு. அதனாலதான் எருசலேம் தான் பரிசுத்த ஆலயம் இருக்கிறதுனால ராஜாக்கள் நினைச்சுவாங்க, உங்களுக்கு கிடைச்சிருவாங்க, காணிக்கைகளை கொண்டு வருவாங்க. நானுள்ள மிருக கூட்டத்தையும் ஜனங்களாக கன்றுகளோடு கூட ரிஷப கூட்டத்தையும் என்ன செய்யும் அதட்டும். ஒவ்வொருவனும் நினைச்சது வெள்ளி பணங்களையும் கொண்டு வந்து என்ன செய்யணும் பணிந்து கொள்வா. யுத்தங்களில் பிரியப்படுகிற ஜனங்களை என்ன செய்வாரு, யாரெல்லாம் யுத்தங்கள்ல பிரியப்படுறாங்களோ அவங்களெல்லாம் கத்தரிச்சுவாரு, சிதறடிப்பாருங்கிறார். ஏன்னா நம்ம கர்த்தரை நம்பி இருக்கணும். கர்த்தரை நம்பி இல்லாதபடிக்கு நான் யுத்தத்துக்கு தான் போவேன், யுத்தத்தை தான் சொல்லிட்டு அதில் பிரியப்பட்டா கத்தரிச்சு வரா, ஜனங்களே சிதறடிப்பாரா. அதனால பிரபுக்கள் எகிப்திலிருந்து எரிச்சுவாங்களாம் வருவாங்களாம். எத்தியோப்பியா தேவனை நோக்கி நினைச்சுமா கையெடுக்க தீவிரிக்குமா. ஜனங்கள் எகிப்திலிருந்து வராங்க. எத்தியோப்பியா என்னது தேவனை நோக்கி நினைச்சது கையெடுக்க தீவிரிக்குமா. கையெடுக்கனா நம்ம கை குப்பி ஜபிக்கிறோம்னு சொல்லலாம், அதான் கையெடுக்க தீவிரிக்குமா. பூமி ராஜாக்களே நீங்கள் எல்லாரும் செய்யுங்க, தேவனை பாடி அந்த கீர்த்தனம் பண்ணுங்கிற. ஏன்னா பிரபுக்கள் எகிப்திலேருந்து நினைச்சுடுவாங்க, கர்த்தரை பணிந்து கொள்ள வருவாங்க. ஆனால் யுத்தத்தில் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ அவங்களுக்கு தேவனை வச்சு ஆசீர்வதிச்சுப்பாரு. எத்தியோப்பியா தேவனை கையெடுக்கணும் மாதிரி நினைச்சோம். எத்தியோப்பியாவை கொண்டு நம்ம நினைச்சோம் கையை குவித்து எரிச்சணும். கர்த்தர் சமூகத்தில் நம்ம ஜெபிக்கும் போது தான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். யுத்தத்தில் பிரியப்படுறது தேவன் கர்த்தர் கிடையாது. நம்ம கர்த்தரை நினைச்சணும் நம்பணும். அதனால எப்படி நம்பணும்னா தேவனை நினைச்சணும் பாடணும், ஆராதிக்கணும், துதிக்கணும். எப்படி நினைச்சணுமா கர்த்தரை கீர்த்தனம் பண்ணணுமா. அதனால சொல்றாரு, பூமியின் ராஜ்யங்கள்னா பூமியில எல்லா ஜனங்களும் நினைச்சணும் கர்த்தரை நினைச்சணுமா பாடி அவர் நினைச்சணுமா கீர்த்தனம் பண்ணணுமா. ஏன்னா ஆதிமலா இருக்கிற வானாதி வானங்களின் மேல் எழுந்திருக்கிறவரை நினைச்சுமா
ஆதி முதல்ல யார் இருக்கா? ஏசப்பா தான் இருக்கிறாரு. ஆதி முதல்ல இருந்து வனாந்தரங்கள்ல ஆதிவில் இருக்கிற வானாதி வானங்களின் மேல கத்தர் என்ன செஞ்சிட்டாரு? எழுந்தள்ளி இருக்கிறாரு. வானாதி வானங்கள்லேருந்து கத்தர் எழுந்திருக்கிறாரு. அந்த சமயத்துல இதோ தமது சத்தத்தை எழுச்சாரு, பலமா துவைக்க வானத்திலிருந்து கத்தர் எழுச்சாரு. வானத்திலிருந்து பலமா சத்தத்தை எழுச்சாரு, துலங்க பண்ணுறாராம், முழங்க பண்றாராம். அதனால தேவனுடைய வல்லமையை என்ன செய்யுங்க? நீங்க பிரசித்தப்படுத்துங்கிறார். தேவனுடைய வல்லமையை பிரசித்தப்படுத்துங்க. அவருடைய மகிமை இஸ்ரவேலின் மேலும் அவருடைய வல்லமை மேக மண்டலங்கள் மேலே நினைச்சது உள்ளதுன்னு சொல்றாப்புல. தேவனே முது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாக நினைச்சிரு விளங்குறது. பரிசுத்த ஸ்தலங்கள்லேருந்து பயங்கரமாக விளங்குறது. இஸ்ரேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு நினைச்சிறாரு பலனையும் சத்துவத்தையும் அருளறான். இஸ்ரேல் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளறான். தேவனுக்கு சோத்திரம் உண்டாவதாகன்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தபடியாக 69வது சங்கீதம். அதுல இருந்து என்ன சொல்றேன்னா, சோசானி மாத்தில் வாசிக்க ராகத்திலும் ஒப்பிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதமா. இது தேவனே என்னை லட்சியம், வெள்ளங்கள் என் ஆத்மா மட்டும் நினைச்சது பெரிய ஒரு என்ன லட்சியம். வெள்ளங்கள் ஆத்மா மட்டும் பெரிய வருதுன்னா ஆத்மா வரைக்கும் நினைச்சது. இது நமக்கு என்னது சோதனைகள் வந்துட்டு இருக்கு. அதான் வெள்ளம். ஆழமான உலகில் நினைச்சிறேன், ஆழ்ந்திருக்கிறேன். நிற்க நிலையில நிலையான ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன். வெள்ளங்கள் என் புரண்டு போயிடுது அப்படின்னா நான் நினைச்சிறேன், நிலையான ஆழமான உலையில இருந்தால் நம்ம என்ன செய்ய முடியும்? எனக்கு வர முடியுமா? வர முடியாது. அதான் அப்போ ஆழமான உலையில இருக்கும்போது நினைச்சு அமிழ்ந்து தான் போகணும். அப்போ அங்கே ஆழத்தில் போகும்போது என்ன செய்ய முடியும்? நமக்கு நிற்கிறதுக்கு கூட அங்கே என்ன செய்ய முடியாது, நிற்க நிலையில் இருக்க முடியாது. அப்படியே நினைச்சிடும். அது அப்படியே அதோட முக்கி ஆழத்துல இருந்துன்னா முக்கி போட்டு அப்படியே அழிச்சு எங்கேயா கொண்டு போயிடும். அதான் நிலையாத ஜலத்தில் அந்த ஜலம் ஒரு இடத்துல நிற்காது, அங்கங்கே நினைச்சது புரண்டு தண்ணி போயிட்டு தான் இருக்கும். அதனால நிலையாத ஜலத்தில் நினைச்சு ஆழ்ந்திருக்கிற வெள்ளங்கள் என் மேல் புரண்டு வருது. வெள்ளம் வரும்போது நினைச்சு நம்மளை அடிச்சு எங்கேயா கொண்டு போயிடும். ஒரு இடத்துல நம்மளை வச்சுக்கிட்டு இருக்க போது நிற்காது. அதனாலதான் நிலையாக நிற்க முடியலங்கிற வெள்ளம் அடிச்சு கொண்டு போறதுனால. அதனால இப்படி எப்படி வெள்ளம் எப்படி இருக்குதோ, எப்படி ஜனங்களை நிற்க விடாதபடிக்கு வெள்ளம் நம்மளை நிலையா நிற்கப்படி அடிச்சு கொண்டு போறதோ, அதே போலதான் சத்துருக்கள்ல இருந்து வர்ற போராட்டங்களை என்ன செய்யுது? நம்ம நிற்க விடாத படிக்க என்ன செய்யுது? நம்மளை பலகீனப்படுத்தி நம்மளை நினைச்சது மரண தருவாய் கூட என்ன செய்து கொண்டு போயிடுது. அதனால இப்படி இருக்கிற சமயத்துல என்ன செய்யணும்னா, அதான் தாவீது சொல்றாரு, நான் கூப்பிடுறதுனால இழைத்தேங்கிறார். நான் கூப்பிட்டு இழைச்சிறேன், இழைச்சிட்டேங்கிறாரு. ஏன்னா அந்த அளவுல அவருக்கு சோதனை. அதனால அந்த சமயத்துல எனக்கு தொண்டை கூட என்ன செஞ்சுட்டு எனக்கு வறண்டு போயிட்டு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறதுனால என் கண்கள் கூட என்ன செய்து பூத்தி போயிட்டு, எப்பொழுது எனக்கு கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு பதில் கிடைக்கும், கர்த்தர் எப்பொழுது எனக்கு சத்துருக்குலேருந்து எனக்கு ஜெயித்து தருவார் அப்படிங்கிறதெல்லாம் அவர் எடுத்துறாரு. நான் கூப்பிட்டேன்னா இலச்சியம் தொண்டை கூட வறண்டு போயிட்டு, என் தேவனுக்கு நான் காத்திருக்கிறதுனால என் கண்கள் கூட என்ன செய்து பூத்து போயிட்டுங்கிறாரு. ஏன்னா கண்கள் பூத்து போயிட்டு நினச்சி யாராவது சொந்தக்காரங்க யாராவது வராங்கன்னு வச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அவங்களுக்காக பார்த்துட்டு இப்போ வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருப்போம். அப்போ வரல அப்படின்னு வச்சுக்காங்க, கஷ்டமா இருக்கும். நினச்சிடும் நம்ம பார்த்து கண்களே நினச்சது பூத்து போயிட்டு சொல்லுவோம்ல. அதே போலதான் தாவீது என்ன சொல்றாரு, நான் தேவனுக்கு காத்திருக்கையால் என் கண்கள் என்னச்சது பூத்து போயிட்டு, நிமித்தம் இல்லாமல் என்னை பயக்கிறவர்கள் என் தலைமயிரெலாம் அதிகமாக இருக்க. தலைமயிறு எவ்வளவு அதிகமாக இருக்குதோ அதே போல நிமித்தம் தினந்தோறும் தாவீதை பயக்கிறவர்கள் நினைச்சுறாங்களா, என் தலைமயிறு கூட நினைச்சுறாங்க அதுங்க அதிகமாக இருக்கிறாங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை நினைச்சாரு சங்கரிக்க வேண்டும் என்று நினைச்சுறாங்க. பழத்துக்கு வீணா எனக்கு சத்து, நான் எந்த இதுவும் செய்யல, வீணா அவங்களாம் எனக்கு சத்துருக்கள் ஆகுறாங்க. வீணா நினைச்சிறேன் எனக்கு சங்கரிக்க வேண்டும் என்று நினைச்சுறாங்க இருக்கிறாங்க. நான் எடுத்துக்கொள்ளாததை நான் நினைச்சது நான் கொடுக்க வேண்டியதா ஆயிட்டுங்க. இதெல்லாம் எடுத்துக்கொள்ளலையே, அதை கூட நான் நினைச்சது நான் கொடுக்க வேண்டியதா ஆயிட்டுங்கிறாரு. அதனால தேவனே, நீர் என் புத்தினத்தை என்ன செஞ்சிருக்கிறேன், நீ தான் என் புத்தினத்தை அறிஞ்சிருக்கிறேன். என் குற்றங்கள் உமக்கு என்ன செய்யல மறைந்திருக்கவில்லை. அதனால சேனையின் தேவனாக கர்த்தராகிய ஆண்டவரே, உமக்காக காத்திருவர்கள் என் நிமித்தம் விற்கப்படுவோம். சேனையின் கர்த்தாவே சொல்லி சொன்னாரு, கர்த்தராகிய ஆண்டவர் உமக்காக யாரெல்லாம் காத்திருக்காங்களோ அவங்களும் என்ன செய்தது? வெட்கப்பட்டு போகாதபடி என்ன செய்யும். இஸ்ரவேல் தேவனை உண்மை தேடுறவர்கள் என் நிமித்தம் என்ன செய்யவங்க நாண முடியாது இருப்பார்களாங்கிறார். அதனால உமது நிமித்தம் நான் என்ன செஞ்சேன்? நிந்தையை நான் என்ன செஞ்சேன்? சகித்தேன். உமது நிமித்தம் நிந்தையை நான் சகிச்சிட்டேன். லட்சை என்ன செஞ்சுட்டு என் முகத்தை மூடிட்டு, என் சகோதரருக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒரு வேற்று மனுஷனை போலவும் என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய ஒரு அண்ணினை போல இருக்கிறேங்கிறார். என் சகோதரருக்கு ஒரு வேற்று மனுஷனை போல இருக்கிறேன், என் தாயின் பிள்ளைகளுக்கு அவர் நினைச்சதை ஒரு அண்ணினை போல என்ன இருக்கிறேங்கிறாரு. அதனால உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வராய்க்கும் என்ன நினைச்சது படிச்சது. வீட்டை குறித்து உண்டான பக்தி வராய்க்கும் என்ன படிச்சதுன்னா கர்த்தருடைய ஆலயம், எஸ்லேமே ஆலயம் தான். அதனால உங்களுடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வரைக்கும் என்ன இது படிச்சது. உண்மை நிந்திக்கிறவருடைய நிந்தனைகளாக நினைச்சது என் மேலிச்சு. யாரெல்லாம் அவங்க நிந்திக்கிறாங்களோ அந்த நிந்தைகளாக நினைச்சது என் மேலே விழுந்துச்சு.
அதனால நான் நினச்சேன், என் ஆத்துமா வாட முடி நினச்சிருந்தேன், நான் உபவாசித்து நினச்சிருந்தேன் அழுதுவேன். அது நான் உபவாசித்து அழுதாலும் அதுவும் எனக்கு என்ன செய்யுது, எனக்கு ஒரு நிந்தியாக தான் முடிஞ்சிச்சு. ரெட்டை நான் என்ன செஞ்சேன், நான் என் உடுப்பாக்குனேன். அப்பொழுதும் அவர்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், பழமொழி ஆனேங்கிற ரெட்டை உடுப்பாக்குனேன். அப்பொழுது அவர்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், ஒரு பழமொழி ஆனேன். வாசலில் உட்கார்ந்துருக்கிறவர்கள் எனக்கு என்ன செஞ்சுட்டாங்க, எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க பேசுகிற, யாரெல்லாம் வாசல் உட்காந்துருக்காங்களோ அவங்களும் எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்க பேசுகிறாங்க. மதுபானம் பண்ணுறவங்களும் பாடலான மதுபானம் பண்ணுறவங்களும் என்ன செய்வாங்க, வளர்த்துக்கிட்டே என்ன செய்வாங்க கிடப்பாங்க. அது அவர்களுடைய பாடலுக்கு மதுபானம் பண்ணவங்க எப்படி புலம்பி தவிச்சிட்டு நடக்காங்களோ அந்த இது மாதிரி நினச்சிறேன் நான் வந்து ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் கர்த்தாவே அனுக்கிற காலத்தில் நினச்சிருவேன் உண்மை நோக்கி நான் விண்ணப்பே செய்வேங்கிறார். அனுக்கிற காலத்தில் உண்மை நோக்கி நினச்சி விண்ணப்பம் பண்ணுவேன். தேவனே உமது மிகுந்த கிருபை மித்தமும் உமது ரட்சிப்பின் சத்தியத்து மித்தமும் எனக்கு என்ன செஞ்சிடலாம், எனக்கு செவி கொடுத்துடலாங்கிறார். நான் சொல்கிறாரு, நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கி விடுங்க. நான் வந்து அமிழ்ந்து போகாதபடிக்கு நினைச்சிடறேன். நான் சேட்டுக்குள்ளே நான் மாட்டியிருந்தாலும் அதுலேருந்து என்னை என்ன செஞ்சிடும், என்னை விடியும் அப்படிங்கிறப்பல. அடுத்தலாம் என்னை பயக்கிறவர்கள் நின்றும் நிலையாத ஜலத்தில் நின்று நான் நீங்கப்படி செய்யறேன். யாரையெல்லாம் என்னை பயக்கிறாங்களோ அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க, நிலையாத நினைச்சுறாங்க இடத்துல நினைச்சுவாங்களா நிற்கணுமா. அதனால் நான் அவிழ்ந்து போகாத படிக்கும் சேற்று நின்று என்னை தூக்கி விடணும். சேற்று எப்படி சேற்றில் மூழ்கி கிடக்கிறவங்கள தூக்கி விடணுமோ அதே போல் நினச்சிடறேன். பாவ சபாக்கிற கட்டுகள் எதிராளிகிட்ட போராடத்து விழுந்து கிடக்கிற எண்ணெய் என்ன செய்யும், என்னை தூக்கி விடுங்கிறார். ஏன்னா பாதாளம் என்மேல் தன் வாயை அடைத்து கொள்ளாமல் இருப்பதாக. பாதாளம் வந்து என்ன செய்யும், உங்களை எப்படியாவது பட்சிக்கணும் ஒழுங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்ய எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதனால் பாதாளத்திற்கு எனக்கு என்ன செய்யும், என்னை விலக்கி என்னை விடுவி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சொல்கிறாரு, கர்த்தாவே என் விண்ணப்பத்தை என்ன செய்கிறோம் கேட்டலாம். நான் வந்து வேற யார்கிட்ட விண்ணப்பம் பண்ண முடியும், சமுதிரம் விண்ணப்பம் பண்ண முடியும். ஆனால் அப்படி சமுதிரம் விண்ணப்பம் பண்ணுறேன். உங்களுடைய தயம் என்ன செய்யுது, நலமாக இருக்குது. உமது உருக்கமான இறக்கங்களின்படி என்ன செஞ்சாலும் என்னை கடாச்சி தரலாங்கிறாரு. உமது முகத்தை உமது அடியனுக்கு என்ன செய்யும், மறையாதையும். நான் வியாகுலப்படுறேன், எனக்கு தீவிரமாக செய்தி கொடுத்துரும். முகத்தை எனக்கு வரையாதபடிக்கு நான் நினைச்சிடறேன், நான் வியாகுலப்படுறேன். அதனால் எனக்கு என்ன செஞ்சிடும், நான் என்னை செவி கொடுத்தலும். நீ என்னை ஆத்மான இடத்துல வந்து என்ன செய்கிறோம், என்னை என்ன செய்கிறோம், என்னை விடுதலை பண்ணும். என் சத்துருக்கள் மொத்தம் என்னை என்ன செஞ்சிடும், என்னை மீட்டு விடும். தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் என்ன செஞ்சு அறிந்திருக்கிறேன். நான் இவ்வளோ நிந்தப்பட்டேன், எவ்வளோ வெட்கப்பட்டேன், எவ்வளோ அவமானப்பட்டேன் என்பதெல்லாம் நீர் நினைச்சு அறிந்திருக்கிறீர். என் சத்துக்கள் எல்லாரும் உங்களுக்கு முன்பாக நினைச்சுறாங்க இருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அவர் சொல்றாரு, நிந்தை என் இருதயத்தை இருந்துச்சுதான் பிளந்துச்சு. அவருக்கு வர்ற உபத்திரங்கள் பாடுகள் அதான் நிந்தை. அது நினைச்சுதான் எனக்கு இருதயத்தை இருந்துச்சு பிளந்துச்சு அப்படிங்கிறண்டா பிளந்ததுக்கு சமமாக அந்த நிந்தைகள் போராட்டம் வந்திருக்கு. அதனால சொல்லி நான் மிகவும் நினைச்சிடறேன் வேறுபடி. எப்படி நெஞ்சு பிளந்தா எப்படி வேதனை இருக்கும் அதே போல தான் அந்த அளவில் நெருக்கணுங்க அவருக்கு நிந்தை இருதயத்தை நினைச்சது பிளந்துச்சு. அதனால நினைச்சிடறேன், நான் மிகவும் வேதனைப்படுறேன். எனக்காக பரிதவிக்கிற உண்டாண்டு நான் காத்திருந்தேன். எனக்காக யாருமே நினைச்சல, எனக்காக பரிதவிக்கவும் இல்லை, என்னை யாருமே என்னை தேற்றவும் இல்லை. தேற்றவும் காத்திருந்தேன், தேற்றவும் எனக்கு இல்லை. நான் காத்திருக்கும் போது என் ஒருவனும் என்னை தேற்றவும் இல்லை, என்னை ஒருவனும் எனக்கு பரிதவிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி தாய் சொல்கிறார். அதனால் என் ஆகாரத்தில் என்ன செஞ்சாங்க, எனக்கு கசப்பு தான் கலந்து கொடுத்தாங்க. என் தாகத்துக்கு அவங்க என்ன செய்கிறாங்க, காடியை என்ன செய்கிறாங்க, குடிக்க கொடுத்தாங்க. அவருடைய பந்து அவர்களுக்கு என்னது கண்ணியம், அவருடைய செல்வம் அவர்களுக்கு என்னது வளையமாக இருக்கக்கூடாதுன்றார். அதனால் அவருடைய கண்கள் காணாதபடி என்னச்சுதான் அந்தகாரப்பட கடவுது அங்கிறார். அதனால் அவருடைய இடுப்புகள் எப்போதும் என்ன செய்யுமா, தள்ளாடப்படணுமா, இடுப்புகளை எப்போதும் தள்ளாடப்படணுமா. அவருடைய கண்கள் காணாதபடி என்ன செய்யுமா, அந்தகாரப்படணுமா. அவருடைய இடுப்புகள் எப்போதும் என்ன செய்யுமா, தள்ளாடப்படணுமா. அதனால் உம்முடைய உக்கரத்தை அவர்கள் மேல் என்ன செய்யும் ஊற்றும், உம்முடைய கோபாக்கின்னு அவர்களை தொடர்ந்து பிடிக்கணும். என்னுடைய உக்கரத்தை அவர்கள் மேல் ஊற்றும் போதும் உம்முடைய கோபாக்கின்னு அவர்கள் என்ன செய்யும், தொடர்ந்து பிடிக்கும் அப்படிங்கிறாரு. அதனால் அவர்கள் வாசஸ்தலம் என்னது இப்பவும் பாழாயிரும், பாழாக கடவுது, அவருடைய கூடாரங்களில் குடியில்லாமல் போதாங்கிற. ஏன்னா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்க. அவ்வளோ கஷ்டங்கள் புத்திரங்கள் படுத்துறதுனால அவர் சொல்கிறாரு, வாசஸ்தலம் அவங்க இருக்கிற எதிரிகள் சத்துக்கள் இருக்கிற வாசஸ்தலம் பாழாக போகணும், அவருடைய கூடாரங்களே நினைச்சது அழிஞ்சு போயிடும், இருக்கவே கூடாது அப்படிங்கிறாரு. அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை என்ன செய்யும், அவர்கள் மேலே சுமத்தும் அப்படிங்கிறாரு. அக்கிரமத்தில் சுமத்தும் அவர்கள் வந்து நீதிக்கு எரிச்சலாக வந்துட்டாக இருப்பார்களாங்கிறார். அதனால் ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் என்ன செய்து கிறுக்கப்பட்டு போட்டுங்கிறாரு. ஏன்னா வானத்தில் சத்துருக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அங்கே தான் நினச்சது ஒருத்தர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கதான். ஜீவ புஸ்தகத்தில் அவர்கள் பேர் என்ன செய்யும், கிறுக்கப்பட்டு போதும், எதிராளிகளோட பேர் கிறுக்கப்பட்டதாக. நீதிமானுடைய பேரோட நீரடி செய்யும் அவர்கள் பேரை என்ன செய்து எழுதப்படாது இருப்பதாக அப்படிங்கிறாரு. அடுத்த வச்சாரு, நானும் சிறுமியும் ஒரு தூரம் உள்ளவனாக இருக்கிறேன், நான் ஒரு சிறுமிப்பட்டவனும் தூரம் உள்ளவனாக இருக்கிறேன். தேவனே
உம்முடைய ரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதாகங்கிறார். அடுத்தபடியாக தேவனுடைய நாமத்தை நான் என்ன செய்கிறேன், பாட்டுனால என்ன செய்வேன், நான் துதிப்பேன். எல்லா சோத்திரத்தினாலும் என்ன செய்வேன், நான் மகிமைப்படுத்துவேங்கிறார். தேவனுடைய பாட்டை மகிமைப்படுத்தி அவர் என்ன செஞ்சார், நான் சோத்திரத்தை தேவனுடைய வாசஸ்தலத்தை நாமத்தை நாமத்தை நினைச்சேன் பாட்டுனால துதித்து அவருக்கு நினைச்சுவேன், சோத்திரத்தினால என்ன செய்வேன், மகிமைப்படுத்துங்கிறார். பாட்டுனால துதிக்கணுமா, சோத்திரத்தினால கர்த்தரை நினைச்சணுமா, மகிமைப்படுத்தணுமா அவருடைய நாமத்தை. நாமன்னா கர்த்தரா இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நாமம். அது நாமத்தை என்ன செய்யணும், துதித்து சோத்திரத்து அவர் என்ன செய்யணும், மகிமைப்படுத்தணுமா. அடுத்தல கொம்பும் வெறி கொழும்பு உள்ள எருதியை பார்க்கல. ஒரு எருதுன்னா காளை மாடு, காளை மாட்டுக்கு என்னது கொம்பு இருக்குது, காலில் என்னது விரி கொழும்பு இருக்குது. அதே பார்க்கலாம் இதுவே கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறது. ஒரு கொம்பு விரிகுழம்பை பார்க்கலாம் கர்த்தரை தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதிக்கிறது, சோத்திரத்தை அவரை மகிமைப்படுத்துறது தான் பெரிதாக இருக்குன்னு சொல்லி பிரியமாக கர்த்தருக்கு பிரியமாக இருக்குங்கிறாரு. அடுத்தல சாந்த குணம் உள்ளவர் தான் என்ன செய்வாங்க, இதை கண்டு என்ன செய்வாங்க, கர்த்தரை பாட்டினால துதிக்க சோத்திரிக்க செய்வாங்க. அதனால் இவர்கள் தான் என்ன செய்வாங்க, அதை கண்டு சந்தோஷப்படுவாங்கங்கிறாங்க. ஆனால் தேவனை யாரெல்லாம் தேடுறாங்களோ தேவனை தேடுற இருதயம் என்ன செய்யும், வாழும் அப்படிங்கிறார். தேவனை தேடாத இருதயம் வாழாது. அதனால் நம்ம அதிக நாட்கள் வாழணும் அப்படின்னா தேவனை நினைச்சோன்னா அனுதினமும் தேடணும். தேடும்போது நம்முடைய நினைச்சவர் உயர்த்துவார். அடுத்தபடியாக கர்த்தர் நினைச்சார், எளியவர்கள் விண்ணப்பத்தை நினைச்சாரா கேட்கிறாராம். எளியவர்கள்லாம் மனிதர்களையும் எளியவர்கள் உண்டு, ஆவிலையும் ஒருங்குண்டு உபத்திரங்கள் பாடுகளில் இருக்கும்போது ஆவிலையும் ஒருங்குன்றவர்களும் என்னதான் எளியவர்கள் அமைச்சிருந்தாரு. கர்த்தர் எளியவர்கள் விண்ணப்பத்தை நினைச்சார் கேட்கிறார். கட்டுண்டு தம்முடைய கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், புறக்கணிக்கவே மாட்டாருங்கிறார். அதனால் வானம் பூமியும் சமுத்திரம் அவள் சஞ்சிருக்கிற எல்லாருமே என்ன செய்யணுமா, கர்த்தர் துதிக்கணும். வானம் பூமி சமுத்திரம் இதில் எல்லாம் இதுக்கிற மீன் மற்றும் என்னென்னதெல்லாம் இருக்கிறது எல்லாமே என்ன செய்யணுமா, கர்த்தர் என்ன செய்யணுமா, துதிக்கணுமா. அவன் தேவன் சீயோனை ரசித்து யூதான் பட்டணங்களை அடிச்சவரை கர்த்தர் சீயோனை ரசிக்க போகிறாரு. யூதாவின் பட்டணங்களை அடிச்சவரை கட்ட போகிறாராம். அப்பொழுது அங்கே குடியிருந்து அதை என்ன செய்வாங்களாம், ஜனங்கள் சுதந்திரத்துக் கொள்வாங்களாம். அவருடைய ஊழியக்காரரின் சந்ததியார் என்ன செய்வாங்களாம், அதை சுதந்திரத்துக் கொள்வார்களாம். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் என்ன செய்வாங்க, அதில் வாசமாக இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இதேபோல் நாமும் தாவீதை போன்று நம்ம கர்த்தரை தேடும், கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.